எல்லாருக்கும் வணக்கம் மக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் 2 தான் ரிவ்யூ எடுக்க போகிறேன். சொல்கிறாங்க பெருசாக எந்த வேலையும் பார்க்கல, ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. செந்தில் சொல்கிறாரு மனசில் வந்து நிறைய விஷயத்த போட்டு யோசிச்சாலும் ரொம்ப டயர்டாகாம எங்கேயோ படிச்சுருக்கேன்னு சொல்கிறாரு. மீனா சொல்கிறாங்க நான் இன்னும் யோசிச்சிருந்தேன், நான் தான் எதுவும் யோசிக்கல அப்படின்றாங்க. செந்தில் வந்து சொல்கிறாரு அம்மா அப்பா பேசுறது வந்து உனக்கு கவலையாக இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு. எனக்காக நடிக்கிறியான்னு மீனா கேட்குறாங்க. பேசிட்டே இருப்பாங்க வாயில் உடன்னு, இப்போ பேசாமல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா சொல்லுவாங்க அவங்க நாயத்தை நம்ம பார்த்து தானே ஆகணும். மீனா சொல்லுவாங்க காயத்துக்காக மருந்து கொடுத்து தானே ஆகணும். செந்தில் சொல்லுவார் எப்படி மீனா? செந்தில் சொல்லுவார் நடந்த விஷயத்த நான் சொல்லியிருப்பேன்ல. மீனா கேட்பாங்க நடந்தால் என்ன ஆகும்? சொல்லுவார் உன் மேலே தப்பு இல்லைன்னு எல்லாரும் புரிஞ்சுப்பாங்கல்ல. மீனா சொல்லுவாங்க அதே தான் உங்களுக்கும் வந்து நீங்கள் போட்டு போனீங்களே அந்த ட்ரெஸ்ஸை தவிர எந்த ட்ரெஸ்ஸும் உங்கள்கிட்ட ஃபார்மஸ் இல்லைன்னு எனக்கு தெரியும். மீனா வந்து சொல்கிறாங்க நாளைக்கு வேலைக்கு போகும்போது இந்த ட்ரெஸ்ஸை தான் நீங்கள் போட்டுட்டு தான் போகணும் அப்படின்றாங்க. செந்தில் வந்து அப்படியே மீனாவை கட்டி பிடிக்கிறது எதுவும் பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. செந்தில் வந்து சொல்கிறாரு ஐ லவ் யூ மீனான்னு. குழாயில் வந்து தண்ணி வந்து கம்மியாக வருது, மோட்டர் போடத்தான்னு கேட்குறாங்க. அக்காட்ட தானே சண்டை போடுறீங்க, என்கிட்ட ஏன் பேச மாட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. மோட்டர் போடுறதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு, ஏன் என்கிட்ட சிட்டின்னு பேசுறீங்கன்னு கேட்குறாங்க. நான் வந்து இப்போ தான் போகிறேன், ரொம்ப டூ மச்சாக பண்ணுறீங்க அத்தை அப்படின்றாங்க. புத்தி சொல்கிறதுக்கு நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்றாங்க. மீனா அக்காட்ட பேசலாம்ல, என்ன அம்மாட்ட உரண்டை எடுத்துட்டு இருக்கா அப்படிதான் அர்த்தம்ன்றாங்க. அத்தை உங்கள் மாமா மேலே பாசம் அன்பு எதுவும் கிடையாதா அப்படின்றாங்க. கழுவுடி நீ சொல்கிற பாசம்லாம் போதும்னு அளவுக்கு அப்படின்றாங்க. இப்படியெல்லாம் ஒன்றும் தெரியலையே, இல்லைன்னா நீங்களும் மாமாட்ட மறைச்சிக்க மாட்டீங்கல்ல அப்படின்றாங்க. என்னத்தை மறைச்சேன்னு கேட்குறாங்க. எனக்கும் கதிருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிங்களா, அதை மறைச்சிங்கல்ல அப்படின்றாங்க. தான் சொல்கிறேன் அது எவ்வளோ பெரிய விஷயம். பத்திராங்க மாமாட்ட வந்து பிரச்சனை வரக்கூடாதுன்னு தானே மறைச்சிங்க சொல்கிறாங்க. என்ன வாயின்னு ஆகாஷ் கேட்காரு யாருன்னு. உன் பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாட்ட வந்து எனக்கு வக்கல்ட்டு வாங்குறா, மீனா வந்து பண்ணது தப்பே இல்லை அப்படின்றாங்க. வந்து சொல்கிறாங்க அவ சொன்னதும் தப்பு இல்லை அப்படின்னு. தப்பா உன்னுட்டேன்னு சொல்கிறா, உன் பொண்டாட்டி என்ன பெரிய இவ மாதிரி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க.